வணக்கம். நான் சூரியமூர்த்தி சூரிய பிரதீபா, தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய மகளிர் பேரவையின் செயலாளர். இன்று எல்லோர் மத்தியிலும் பேசப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் பொது வேட்பாளர் பற்றிய ஆதரிப்பு பற்றியது. அதாவது நான் தனிப்பட்டு சூரிய பிரதீபாவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இது உண்மையிலேயே மிக நல்ல ஒரு சமிக்ஞையாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் செயற்பட முன்வந்திருப்பதே எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு வெற்றியாகும். எனவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற இந்த ஒரு பேரின் பின்னால் தமிழர் அனைவரும் ஒன்றாக நிற்பது மிக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். எனவே நான் அதனை ஆதரிக்கின்றேன். இங்கு நான் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், தமிழர் விடுதலை கூட்டணி சமீபத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் உறுப்பினர்கள் அல்லது மத்திய குழு உறுப்பினர்கள் என்ற ஒரு புதிய நிர்வாகத்தினர் தாங்களே தெரிவு செய்து கொண்டு கட்சியில் உட்புக எண்ணி அவர்கள் சில செயற்பாடுகளில் இறங்கிய போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றோம். அந்த வழக்கு தொடுத்திருக்கின்றவரில் ஒருவரான திரு அருண்மொழிவர்மன் அருண்தம்பிமுத்து அவர்கள் சமீப காலமாக சில பத்திரிகையாளர் மீட்டிங்கையோ அல்லது ஒரு சில சந்திப்புகளையோ அல்லது அறிக்கைகளையோ விடுகின்ற பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சில அறிக்கைகளை விடுவதனை நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய குழு உறுப்பினர்களும் ஏனைய உறுப்பினர்களும் அவதானித்து வந்த ஒரு நிலையில் கட்சியினுடைய தீர்மானமாக நாங்கள் எடுத்து இன்று இந்த பத்திரிகையாளர் அதாவது இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை நான் கண்டாயம் சொல்லணும் என்று வந்திருக்கிறோம். ஏனென்றா அருண்தம்பிமுத்து அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எதனையும் தெரிவிக்கலாமே அன்றி எங்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி எங்குமே அவர் எந்த ஒரு அறிக்கையும் விடுவதற்கான அனுமதி இல்லை. அவ்வாறு அவர் செய்வது நீதிமன்றத்தினை அவமதிப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சி வந்து இவர்களுடைய நியமனங்கள் பிழை என்று சொல்லி வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 4 மாதங்களாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவ்வாறாக அவர் அந்த பெயரை பாவிப்பது மிக தவறானதாகும். எனவே இதனை நாங்கள் ஏனைய கட்சிகளின் தலைவர்களுக்கும் கட்சியினுடைய மேன்மை தங்கிய உறுப்பினர்களுக்கும் அதே போன்று உயர்ஸ்தானிகர்கள் பத்திரிகையாளர்கள் போன்ற அனைவருக்கும் இதனை நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இன்று இந்த விடயத்தினை இங்கே கூற வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்ததற்கு அமைவாக இந்த தகவலை என்று நான் இங்கே வெளியிடுகின்றேன். உண்மையிலேயே எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சி மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். தமிழர்கள் அனைவரும் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை என்று நிறுத்தி இருப்பது தமிழருடைய ஒற்றுமையின் ஒரு அடையாளமாக நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். உலகமே எங்களை திரும்பி பார்த்து ஓகே தமிழர் வந்து ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அல்லது தமிழர் சமூகம் என்று ஒரு குடையின் கீழ் வந்திருக்கின்ற என்கின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வு இதில் நடைபெற இருக்கிறது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய நிலைப்பாடு என்னென்று பார்ப்பீர்களாக இருந்தால் மத்திய குழு அது பற்றி ஒரு கலந்துரையாடலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதன் முடிவில் நாங்கள் மிக விரைவில் எங்களுடைய முடிவு என்ன என்பதனை நிச்சயமாக அறிவிப்போம். இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.